நான் பிளாச்சா சம்பல் செய்ய போகிறேன். அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருளை நம்ம அதை காட்டுறேன் பாருங்கள். பழுத்த மிளகா 4 மிளகா நான் எடுத்து பாதி மிளகா விதை எடுத்துட்டேன், பாதி விதை எடுக்காமல் வச்சுருக்கேன். ஊசி மிளகா 2 வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவை கூட வேணும்னா காரம் நீங்கள் கூட வச்சுக்கலாம். இந்த பிளாச்சா இவ்வளோ பெரிய துண்டை நான் எடுத்து அதை நான் உடச்சி அப்படியே சீஞ்சரில் போட்டு அப்படி வறுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் பாதி பழம், உப்பு தேவையானது கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும். அந்த எலுமிச்சம்பழம் புளிப்பு உங்களுக்கு கூட வேணுமா நீங்கள் கூட ஊற்றிக்கலாம். இவ்வளோ தான் இதோட ஜாமனை. இப்போ இடிக்கிறத நான் காட்டுறேன். இப்போ மிளகாவை நான் இடிக்கிறேன் பாருங்கள். மிளகாவை போட்டு இப்போ இது இடிச்சது போதும்னு நினைக்கிறேன். பிளாக் நான் போடுவோம். இடிச்சது கொஞ்சம் பிளாச்சா இருக்க அதை நான் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தான் இடிச்சிருக்கோம். ரொம்ப ஓவர் நைஸாக அரைக்க விட கொஞ்சம் இதாக அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் பிளாச்சா நான் அதில் போட்டு அப்படியே நான் இடிக்கிறேன். பிளாச்சா நான் இதில் போட்டுட்டு இடிப்போம். இப்போ இடிச்சாச்சு. நான் கொஞ்சோண்டு உப்பு போடுறேன், ரொம்ப வேணும். அது பிளாச்சில் உப்பு இருக்கும், நம்ம கொஞ்சம் போட்டால் போதும், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சோண்டு போடுறேன், அவ்வளோதான். போட்டுட்டு வச்சுட்டு இப்போ எலுமிச்சம்பழத்தை ஊற்றுவோம். எலுமிச்சம்பழத்தை நம்மளுக்கு தேவையான எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். பார்த்துக்கிட்டு அப்புறம் நான் பாதி பழம் ஊற்றிட்டேன். இதை ஒரு பிளேட்டில் எடுக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் செய்கிறது. இந்த பிளாச்சா சம்பல் செஞ்சாச்சு. நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. உரப்பு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எலுமிச்சம்பழமும் நம்ம இஷ்டம் தான். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.